உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வேணு சென்டசிஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து தாம்பரம் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பவர் டில்லரில் வந்து நம்ம டிஸ்க் ப்ளோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் சட்டி கலப்பன்னு சொல்லுவாங்க. இதை போட்டு ஓட்டுறது வந்து நம்ம தாய்லாந்தில் நிறைய இதை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நண்பர் இவர் வந்து குருசாமி, இவர் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காரு. இவர் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி இதை நம்ம ரெடி பண்ண சொல்லியிருந்தாரு. ரெடி பண்ணி இப்போ முதல் முறையாக இதை நம்ம ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கேஜிவியில் இந்த மாதிரி டிஸ்க் கலப்பை இது என்ன பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டெப்த்து அதிகமாக போச்சுன்னா வந்து மகசூல் வந்து குறைஞ்சி போகுது நெல்லில் அப்படின்ற காரணத்தினால இதை மாதிரி வந்து ரெடி பண்ணி அதே மாதிரி வேகமாக சீக்கிரமாக ஓட்டி ஒரு ஏக்கரை வந்து அரை மணி நேரத்தில் நம்ம சேடை ஓட்டி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நோக்கத்தில் ரெடி பண்ணியிருக்காரு. இதில் முதல் முறையாக வந்து இதை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இங்கே ஏரியா கவரேஜும் 6 அடி கவர் ஆகுதுங்க. ஒரு தடவை ப்ளோ பண்ணி நம்ம ஓட்டும்பொழுது ஒரு 6 அடி வந்து நம்ம கவர் ஆகி போயிடும். முக்கியமான சமாச்சாரம் ஆழம் வந்து திட்டமான ஆழம் செட் பண்ணுறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அதே மாதிரி சீக்கிரமாக வேலை ஆகிடும், டீசல் செலவு குறைக்கணும். இந்த நோக்கத்தில் தான் இது உருவாக்கி இருக்குது. இந்த உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். இவர் வந்து எடுத்துகிட்டு போய் இப்போ உபயோகப்படுத்த போகிறாரு. இது சம்பந்தமான வீடியோ இன்னும் கொஞ்சம் அடுத்து போடுறோம். நன்றி, வணக்கம்.